வணக்கம். நெருப்பு தமிழன். அஜித் அகர்கர் மிகப்பெரிய டுபாகூர். அவன் அந்த அணியில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி இந்த டீமுக்குள்ளே வந்து எவ்வளோ வித குடால் பண்ணான் தெரியுமா? அந்த ஆள் இருக்கும்போது இப்போ அவன் தான் வந்து மிக முக்கியமான பொறுப்பு. அவர் தான் செலக்ஷன் கமிட்டி. அப்படி இருக்கும்போது அஜித் அகர்கர் ஒரு பெரிய டுபாகூர். இந்த கௌதம் கம்பீர் இருக்கான் பாருங்கள், அவன் அதை விட பெரிய டுபாகூர். கேட்டால் இவன் தேசப்பட்டு இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் இவன் 1 நம்பரு திமிரு பிடிச்ச அயோக்கிய பைய இந்த கௌதம் கம்பீரம். இவங்க 2 பேருமே யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கிகள் தான். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு கழிவு விடுறவரை பார்க்குறது இந்த 2 நாய்களும். ஏங்க அதுக்காக உணர்வுபூர்வமாக கிரிக்கெட் விளையாடினா எல்லாரையும் நீங்கள் மதிச்சிட முடியுமா? உணர்வுபூர்வமாக கிரிக்கெட் விளையாடுவது சரி, ஆனால் நீ யாருக்காக விளையாடுற, எதுக்காக விளையாடுறங்கிற ஒரு விடயங்கள் இங்கே மிக முக்கியத்துவம். இவங்க 2 பேர் வந்ததுலேருந்து அஸ்வின் வெளில போயிட்டாரு, ரோஹித் சர்மா வெளில போயிட்டாப்புல. திடீர்னு அதுக்கப்புறம் விராட் கோலி இப்போ ஓய்வு. இதை கணக்கு பண்ணி நீங்கள் பாருங்கள். டெஸ்ட் கிரிக்கெட்டை மட்டும் இல்லை, இவனுங்க 2 பேரும் சேர்ந்தானுங்கன்னா அழிச்சு ஒழிச்சிட்டு தான் பார்ப்பானுங்க. எதுக்கு சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டானுங்க?